பிரியாணின்னு சொல்றோம்ல, அந்த பிரியாணிக்கு என்னென்ன தமிழ் பேர் அப்படிங்கிறது சொல்ல போறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பீஃப் பிரியாணி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்னென்ன தமிழ் பேர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரியாணின்னு சொல்றோம்ல, அந்த பிரியாணிக்கு என்னென்ன தமிழ் பேர் அப்படிங்கிறது சொல்ல போறோம். பிரியாணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஊனடிசில். அதுக்கு பேர் என்ன? ஊனடிசில் அப்படிங்கிறதே பிரியாணியுடைய தமிழ் பேரு. இப்போ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பீஃப் பிரியாணி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்னென்ன தமிழ் பேர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப சோறு அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா அடிசில். நெய்யுடை அடிசில் மெய்பட விதைத்தும் அப்படின்னு ஒரு பாடல் வரி சொல்லுவோம். அப்ப அடிசில் அப்படின்னா சோறு என்று பொருட்படும். இப்ப பிரியாணி அப்படிங்கிறதுக்கு ஊன் அடிசில். ஊன்னா உணவு. அப்போ உணவுக்கு தயாராகக்கூடிய சோறு அப்படிங்கிறத என்னுடைய பொருள். இப்ப மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா மரி அடிசில். ஏன் மரி அடிசில் அப்படின்னா ஆட்டுக்கு இன்னொரு பேர் மரி. அப்ப மரி அடிசில். ஆட்டினுடைய சதைகளை வைத்து கறி சமைப்பதன் காரணமாக இதற்கு மரி அடிசில் அப்படின்னு பேரு. அப்ப மட்டன் பிரியாணி அப்படின்னா மரி அடிசில். சரிங்களா? அடுத்து சிக்கன் பிரியாணிக்கு கோழி அடிசில். வழக்கம் போல சிக்கன் அப்படின்னாலும் கோழிங்கிற பொருளை குறிக்கும். தமிழ்ல சிக்கன் பிரியாணிக்கு கோழி அடிசில். சரிங்களா? அடுத்து பீஃப் பிரியாணி, அதாவது மாட்டுக்கறி பிரியாணி சொல்றாங்கல்ல, பீஃப் பிரியாணிக்கு என்ன தமிழ் அப்படின்னா ஆண் அடிசில். ஆண் அப்படின்னா மாடுங்கிற பொருளை குறிக்கும். மாட்டினுடைய இறைச்சி மூலமாக தயாரிக்கப்படுவதால் இதுக்கு பீஃப் பிரியாணின்னு பேரு. இந்த பீஃப் பிரியாணிக்கு தமிழ் என்ன அப்படின்னா ஆண் அடிசில். சரிங்களா? அடுத்து எக்கு பிரியாணிக்கு வழக்கம் போல எக்குனா முட்டைங்கிற பொருளை குறிக்கும். அப்ப எக்கு பிரியாணிக்கு முட்டை அடிசில். எல்லாம் அசைவம் சொல்லிட்டோம். சைவத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி சொல்றோம்ல, வெஜிடபிள் பிரியாணிக்கு என்ன தமிழ் அப்படின்னா காய் அடிசில். ஏன் காய் அடிசில் அப்படின்னா பல்வேறு வகையான காய்கறிகளை போட்டு சமைப்பதால் இதற்கு காய் அடிசில் என்று பெயர். சரிங்களா? இதே பிரியாணியுடைய தமிழ் பெயர்கள். இதை நம்ம சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி மரி அடிசில், சிக்கன் பிரியாணி கோழி அடிசில், பீஃப் பிரியாணி ஆண் அடிசில், எக்கு பிரியாணி முட்டை அடிசில், வெஜிடபிள் பிரியாணி காய் அடிசில். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரியாணியுடைய தமிழ் பேர்ல அழகா உச்சரிக்கலாம். நம்ம பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்றதை காட்டிலும் இந்த மாதிரி தமிழ் பேர்களை வைத்து சொன்னோம்னா கொஞ்சமாவது தமிழ் வளரும். அதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிறோம். நன்றி, வணக்கம்.